மேனிஃபெஸ்டோ இன்னைக்கு ரிலீவ் ஆயிருக்கு. ஒரு சீனியர் மினிஸ்டர், அதுவும் இல்லாமல் இந்த மெடிக்கல் போர்டில் படிக்கக்கூடிய நம்ம 10% சொல்றாங்க. உங்களுக்கு பாசிபிள் சார்? அந்த மாதிரி தான் ஏற்கனவே இதை பாசிபிள் ஆக்கினது அரசு பள்ளியில் படித்த ஒரு சாமானிய முதலமைச்சர் எடப்பாடியார் தான். 7.5% யாருமே எதிர்பார்க்காத நிலையில சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி சாதித்த சாமானிய முதலமைச்சர் எடப்பாடியாரால 10% ரொம்ப எளிதாக அடைந்து விட முடியும். அதுல எந்த விதமான தடையும் இல்லை. இது மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போல நீங்கள் முதியோர் இல்லங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரொம்ப ஹைலைட்டான அறிவிப்பு. நிறுத்தப்பட்ட, எல்லோரும் வேதனைப்பட்ட, வேண்டும் என்று நினைத்த, எதிர்பார்த்த, ஏக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் பல்வேறு வசதிகளுடன் வரும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பு. அதே போல விவசாயிகளுக்கு, அதே போல தொழிலாளர்களுக்கு, அதே போல மீனவர்களுக்கு, அதாவது மல்டி செக்டர் என்று சொல்லக்கூடிய எல்லா தரப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கிவிட்ட ஒரு முழுமையான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா, தேர்தல் அறிவிப்பாக இதை பார்க்கின்றோம். சாத்தியமான விஷயங்களை மட்டுமே அறிவிப்பதுதான் அதிமுகவுடைய வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்த அத்தனை விஷயங்களும் சாத்தியமானவைதான்.